ஹாய். அடுத்து என்ன கோவில் போயிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக மதுரைக்கு வந்து கிளம்பி திருப்பரங்குன்றம் தான் வந்திருந்தோம். இது வரைக்கும் நான் திருப்பரங்குன்றமும் பார்த்ததில்ல. 6 படையில் 5 படை வீடு நான் பார்த்துட்டேன். இன்னும் சுவாமி மலை மட்டும்தான் போகணும். அதுக்கு ஒரு ட்ரிப்பு போகலான்னு இருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் ஒரு 5 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. அதனால் லைட்டாக வந்து இருட்டுற மாதிரி இருந்துச்சு. கோவில் மலை அடி வாரத்தில் இப்படி முருகர் அமைஞ்சிருக்காரு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே கோயில். ஏன்னா இது வந்து பழைய காலத்து கோவில்னால இப்போ தான் ரெனோவேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. திருச்செந்தூரில் கும்பாபிஷேகம் நடக்கும் போது இருக்கிற 6 படையிலையும் பூஜை நடக்கும்னு நினைக்கிறேன். நான் போயிருந்த டைம் வந்து கும்பாபிஷேகம் வந்து ஆரம்பிக்கலை. நான் வந்து 4ஆம் தேதி போயிருந்தேன். பார்த்திங்கன்னா கோவிலோட என்ட்ரன்ஸே சூப்பராக இருந்துச்சு. பசங்களாம் ஜாலியாக அந்த மலை அடிவாரத்தில் கோவில் இருக்குன்னு என்ஜாய் பண்ணிவிட்டு ஓடியாந்துட்டு இருந்தாங்க. கோவிலில் வந்து எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. உள்ள கோவில் சன்னதிக்குள்ளே வந்து என்ட்ரானோடனே கடைங்கெல்லாம் இருந்துச்சு. நாங்கள் பெருசாக ஒன்றும் வாங்கலை. குழந்தைங்களுமே எதையும் கேட்டு அடம் பிடிக்கலை இந்த வாட்டி. அவங்களும் ஜாலியாக 3 பேர் இருந்தனால என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. கோவில் சூப்பராக இருந்துச்சுங்க. நாங்கள் வேறு அந்த இருட்டுற நேரத்துக்கு போனோமா, நல்லா அந்த மலை அடிவாரத்துக்கு கீழே அவ்வளோ சூப்பராக உட்காந்துருந்தார் முருகர். நான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன் இந்த கோவிலுக்கு. கோவில் என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஸ்லிப்பர் வந்து விடுறதுக்கெலாம் இடம் இருந்துச்சு. ஃப்ரீ ஸ்லிப்பர் விடுற இடம் தான். இந்த சைடில் தெரியுது பாருங்கள், அங்கே ஸ்லிப்பர்லாம் விட்டுட்டு ஃப்ரண்ட்டில் நின்று ஃபோட்டோலாம் எடுத்தோம். உள்ள கோவிலுக்குள்ளே வீடியோ எடுக்க அலோடு இல்லைன்னு சொல்லிட்டு வெளியிலே போர்டு போட்டிருந்தாங்க. அதனால் நான் வந்து இந்த என்ட்ரன்ஸ்லேயே வந்து கடைங்கெல்லாம் இருந்துச்சு, அதை மட்டும் கேப்சர் பண்ணிவிட்டு உள்ளே போனோம். பார்த்திங்கன்னா வாசல் செம்ம பெருசுங்க. நான் கூட கோவில் மலை அடிவாரத்தில் இருக்குது, சின்னதாக இருக்குதுன்னு நினச்சேன். உள்ளே போனால் தான் தெரியுது அவ்வளோ பெரிய கோவில் உள்ளார இருக்குதுன்னு சொல்லிட்டு. நல்லா சாமிலாம் நல்லபடியாக கும்பிட்டுட்டு சென்னைக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு ஒரு 6:30 மணிக்கு மேலே வந்து கிளம்பிட்டோம். எல்லாருக்கும் லைட்டாக பசிச்சிருச்சு. ஹார்லிக்ஸு, டீ, காஃபி எல்லாம் குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா இது பெரியார் பஸ் ஸ்டாண்டு மதுரையில். அதை கிராஸ் பண்ணி தான் வீட்டுக்கு வந்தோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் மதுரை. நான் பிறந்த ஊர் மதுரை, அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா வர வழியில் திருச்சி பைபாஸில் சங்கீதா ஹோட்டலில் டின்னர் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ட்ரிப்பு சூப்பராக போச்சுங்க. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நிறைய கோவில் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ட்ரிப் vlogல பார்க்கலாம் எங்கெல்லாம் போகிறோன்னு. பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.